இன்னைக்கு சூர்யா நடிச்ச கருப்பு படத்தை ரிவ்யூ பண்ணுறோம். படமே ஆக்ஷன் தான். சில லாஜிக்கலாக சீன்ஸ் இருக்கு. சூர்யா வரும்போதெல்லாம் ஃபைட்டை சும்மா மாஸ் ஃபைட்டாக எடுத்திருக்காங்க. அன்பறிவு மாஸ்டர் தான் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன் சீனு, இன்டர்வல் பிளாக்கு, கிளைமேக்ஸ்லாம் சும்மா சூர்யா பூந்து விளையாடி இருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூர்யாவுக்கு ஒரு பெரிய ஹிட்டு தான் அந்த படம். ஆர்ஜே பாலாஜி மூக்குத்தி அம்மன் எடுத்தாரு, அதுவும் ஹிட்டு. இதுவும் இந்த கேரக்டருக்கு இவர் போட்டால் நல்லா இருக்குன்ற மாதிரி அவர் நல்லா பிளான் பண்ணி தான் போட்டிருக்காங்க. அது வந்து படத்தில் தெரியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற அந்த அப்பா பொண்ணு கேரளா அதில் ஆரம்பிச்சு இதெல்லாம் சப்ப மேட்ரு சார். கிளைமேக்ஸ் வரைக்கும் இல்லாமல் எங்கேயுமே லேக் ஆகாமல் அப்படியே மேனேஜ் பண்ணி இந்த சீனாக இருக்கட்டும், ஃப்ரேம் பை ஃப்ரேமாக இருக்கட்டும், இந்த விஷுவல்ஸாக இருக்கட்டும், அந்த ஃபேண்டசினா நம்ம அதை நம்மளே அங்கே இருக்க மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குறதா இருக்கட்டும், அது பேக்ரவுண்ட் மியூசிக்கும் எலிவேட் பண்ணுது. ஆர்ஜே பாலாஜி ஒரு தரமான ஹிட்டை தான் கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். இது என் இடம், என் கோட், கடவுளே வந்தால் எதுவும் மாற்ற முடியும். அதுவும் சூர்யா கோர்ட்டில் வர சீனாக இருக்கட்டும், அப்புறம் சூர்யா கருப்பாக வர்ற சீனாக இருக்கட்டும், அந்த ரெண்டுக்கும் நல்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்காங்க. அந்த கருப்பாக வரும்போது வந்து கூஸ் பம்ப்ஸ் நிறைய. இது வந்து ஆர்ஜே பாலாஜியோட ரைட்டிங்லேயே இது வந்திருக்கா இல்லை சூர்யா அதை எலிவேட் பண்ணியிருக்காரா அப்படின்றத விட ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் படம்னு தான் சொல்லணும் சூர்யாவுக்கு. கருப்புடா, கருப்புண்ண சாமி. ராஜா பாலாஜி போய் வில்லனா போட்டுறீங்களே, நம்ம அவரை வந்து காமெடியாக பார்த்து தான் பழகிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது அவர் வில்லன் தான். அந்த சீனுக்கு அந்த கேரக்டருக்கு அவர் கரெக்டாக பொருத்தமாக இருக்காருன்றதை அவர் கடைசி வரைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நீ யாரை வச்சு இனிமே இந்த கேஸ் நடத்துற நான் பாக்குறேன். விஷுவல் வில்லன் மாதிரி இது இல்லாமல் அடிதடி ரொம்ப பவர்ஃபுல்லாக காட்டுறது, கத்தி பேசுறது, அப்படி பண்ணாமல் இவர் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. படத்தில் நிறைய ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கூஸ் பம்ப் சீன் இருக்குது. ஆனால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். படத்தில் சூர்யா மாஸ் காட்டியிருக்காரு. படம் சும்மா தரமான படமாக லேட்டாகி வந்தாலும் ஒருத்தான படமாக தான் இருக்குது. கிரிக்கெட்ல கமெண்ட்ரி சொல்ற வேலைக்கு போறியா? அதுக்கு ஏதோ கிரிக்கெட் தெரியுமா? அந்த படத்தை மொத்தமாக சூர்யா தான் தாங்கி பிடிச்சிருக்காரு. ஆனால் ஆர்ஜே பாலாஜியும் சும்மா சொல்லக்கூடாது. மனுஷன் எல்லா சைடும் பூந்து விளையாடி இருக்கான். சூர்யா அவர் வேற லெவலில் இருக்காரு. ஆர்ஜே பாலாஜியும் அதுக்கு ஈக்குவலாக மேட்ச் பண்ண ட்ரை பண்ணி படம் சக்ஸஸ் தான். தேட்டரில் பார்த்ததாலேயே என்னமோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த கேரக்டர் கருப்புன்ற கேரக்டருக்கு என்னமோ அவர் தான் மேட்ச் மாதிரி தோணுது. மற்ற ஹீரோக்கள் பண்ணியிருந்தா எப்படி இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் இந்த படத்தை பார்த்துட்டு வந்ததால மேபி எனக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. அடுத்து சாய பேங்கரை பற்றி சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு சாங் வந்தபோது நான் கேட்டுட்டு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. ஆனால் தியேட்டரில் சீன் கூட பார்க்கும் போது அது அந்த சீன் அப்படின்னு தூக்கி நிப்பாட்டுச்சு. நான் கூட நினச்சேன் அனிருத் போட்டிருக்கலாமோ சாய் பயங்கர் பதிலாக அப்படின்னு. இல்லை, இவர் இந்த படத்தை நம்ம இந்த பிஜிஎம் இந்த பேக்ரவுண்டோட கேட்டுட்டு வெளியே வரும்போது இது கரெக்டானது தான். இந்த படத்துக்கு இந்த மாதிரி கேரக்டருக்கு இந்த மாதிரி ஃபேண்டசியான கதைக்கு இதுதான் பெட்டரான மியூசிக்ன்ற மாதிரி அவர் சொல்ல வைக்கிறாரு. அதை ப்ரூவ் பண்ணியும் காட்டியிருக்காரு. எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. படத்துல வந்து த்ரிஷாவோட ரோல் ரொம்ப கம்மி தான், சீன்ஸும் ரொம்ப கம்மி தான். இப்படியே எத்தனை நாள் இருக்க போற? ஒரு நாள் இந்த இடம் மாறாமையா போகும். சிஜிக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணியும் கிட்டத்தட்ட ஹாலிவுட் லெவலுக்கு இது வரைக்கும் பார்த்த படம் உள்ள ஃபேண்டசி இல்லாததால் நமக்கு தெரியுதா, இல்லை இந்த படத்தோட அந்த மியூசிக்கு அந்த தேட்டர் விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதால பெட்டராக இருக்குதான்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது எனக்கு. ஆனால் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது நான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக சூர்யா ஃபேன்னு இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்கும்போது என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் கேட்குற பாட்டுக்கும் கேட்க பாட்டு இன்னும் பெட்டராகவே தெரியுது. அதுவும் அந்த சீனோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இன்னும் அது எலிவேட் ஆகுது அந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஃபஸ்ட்டு சீனில் வந்து ஒரு அப்பாவும் பொண்ணு வருவாங்க. கேரளாவில் ஆக்டிங் மெத்தடே வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், சட்டிலாக இருக்கும். அதை அப்படியே கண்ணு மூடி நிப்பாட்டியிருக்காரு அந்த இந்திரன்றவர். அவர் ஆல்ரெடி ஒரு தலை சார்ந்த நடிகர் தான் கேரளாலையும். அதை இங்கே அப்படியே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கோர்ட்டு சீனு, அதை வாதாடுற விதம் எல்லாமே வந்து அங்கங்கே காமெடி இருக்குது. அப்புறம் நட்டின்னு சொல்கிற நடராஜ், அவரு வந்து அவர் வேலையை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. ஆமா, நீங்க யாரு? உங்களை இந்த கோட்ல நான் பார்த்ததே இல்லையே. டைட்டில் கார்டில் சூர்யான்னு போட ஆரம்பித்ததுலேருந்தே வந்து விறுவிறுன்னு இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட கொஞ்சம் டவுன் தான்.
கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் இல்ல பயம் விட்டு போச்சு. கிளைமேக்ஸ்ல வந்து இதுதான் முடிஞ்சு போச்சு நினைச்சு அதை ஒரு சீன் ஆட் பண்ணியிருக்காங்க. படத்துல சூர்யா வந்து இந்த கோர்ட் கெட்டப்ல வரதா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த கருப்பு சாமி கெட்டப்ல வரதா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து நல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டியிருக்காரு. நிறைய ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க படத்துல. அதை நீங்க படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க, பார்த்துட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. என்ன சொன்ன? கடவுளே வந்தாலும் கோர்ட் ப்ரொசீஜரை மாத்த முடியாதா? வந்துட்டேன்டா.